நான் ரமேஷ். என் நெருங்கிய தோழன் கோவா போக ஒரு பிளான் சொன்னான். முதலில் தயங்கினேன். ஆனா பிறகு 2 நாள் விடுப்பு எடுத்தேன். ரம்யாவிடம் மும்பை ஆபீஸ் டூர் அப்படின்னு ஒரு பொய் சொன்னேன். கோவாவில் முதல் நாள் காலை ஹோட்டலில். அப்போ எதிர் மேசையிலிருந்து ஒரு அழகான பெண் என்னையே பார்க்கிறாள். அவள் என்கிட்ட நெருங்கி சட்டென கேட்கிறாள், நீங்க ரம்யாவின் ஹஸ்பண்ட் தானே? நான் ஷாக் ஆனேன். மௌனமா நான் தலையாட்டினேன். நான் பிரியா, ரம்யாவோட சிறுவயசு தோழி. உங்க கல்யாணத்துல பார்த்திருக்கேன். ரம்யா நம்பரை கொடுப்பீங்களா? நான் கொடுத்தேன். அவளுடைய உடனே ரம்யாவுக்கு ஒரு கால் பண்ணாங்க. கோவாவுக்கு வந்தத, என்னை சந்திச்சத ஆர்வமா ரம்யாவோட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேச்சு என் மனச துளைக்க ஆரம்பிச்சுது. குற்ற உணர்ச்சி, சரி போதும். உடனே அடுத்த ஃப்ளைட் எடுத்து வீடு வந்தேன். ரம்யா என் முகத்தில ஒரு சந்தோஷத்துடன் வரவேற்றாள். எப்பொழுதும் போல உணவெல்லாம் பரிமாறினாள். பிரியா பற்றி அவரோட பாசமுள்ள நட்பு நினைவுகளை பேசினாள். ஆனா என் கோவா பயணத்தை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கல. அந்த மௌனம்தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை.